நீங்க இங்க இந்த ஒகேனக்கல்ல இந்த இடத்துல எவ்வளவு வருஷமா இதை பாடிட்டு இருக்கீங்க? இந்த வருஷம் இங்க 10 வருஷமா இருக்கிறேங்க. 10 வருஷமா பாடுறீங்க. ஏதோ 100 கொடுப்பாங்க, 50 கொடுப்பாங்க, 10 போடுவாங்க, 5 போடுவாங்க. நாடகம் தெருக்கூத்து பண்றீங்க. இது இன்னைக்கு என்ன கதை? இதெல்லாம் சின்ன வயசுல நாடகம் ஆடினவன் நான். நீங்க நாடகம் கூத்து கட்டி இருக்கீங்க? கூத்து வாத்தியார் வச்சு நாடகம் ஆடினேன். பேர் சொல்லுங்க. என் பேரு மாதுங்க. மாது மாதேஸ்வரன். ஆமா, அவர் பேர் கொண்டவன் நான். மாது. என் பேர் மாதைங்க. இந்த ஊர் தான் நீங்க? சரி. இந்த இது எவ்வளவு நாளா இதை வாசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு 10 வருஷமா வாசிட்டு இருக்கேன். இங்கதான் வாசிக்கிறேன். இதோட பேர் என்னங்க? இது பேரு 6 மணி பெட்டிங்க. 6 மணி சரஸ்வதி. 6 மணி பெட்டி சரஸ்வதி பேர். இது இல்ல, இது ரொம்ப பெருசா இருக்குமா? அதுக்கு அதெல்லாம் அது 32 சுரம். 32. இது 32. இது சும்மா இது கைப்பட்டி மாதிரி. ரொம்ப இது எவ்வளவு பழமையானது? அது வாங்கி இப்போ 10 வருஷம் ஆகுது. 2500 வாங்கினேன். 2500 ரூபாய்க்கு வாங்கினீங்க? அது அப்படியே கிடாது, அப்படியே இருக்குது. இதெல்லாம் ரிப்பேர்லாம் எதுவும் பண்ண தேவை, தான் வாச்சிட்டே இருக்கலாம். இப்போ நீங்க இங்க இந்த ஒகேனக்கல்ல இந்த இடத்துல எவ்வளவு வருஷமா இதை பாடிட்டு இருக்கீங்க? என்ன வருஷம்? இங்க 10 வருஷமா இருக்கிறேங்க. 10 வருஷமா பாடுறீங்க. என்ன பாடுறீங்க? மக்கள் எப்படி உங்களுக்கு என்ன இதுல என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குதுன்னா அது கதையை கேட்டவங்க ஏதோ 100 கொடுப்பாங்க, 50 கொடுப்பாங்க, 10 போடுவாங்க, 5 போடுவாங்க. இது ஒரு தொழில். என்னென்ன கதை நீங்க பாடுற? நாடகம் தெருக்கூத்து பண்றீங்க. இது இன்னைக்கு என்ன கதை? இல்ல டெய்லி ஒரே கதை தானா, இல்ல வேற கதை? வெவ்வேறு நாடகம்லாம் இருக்குது. வெவ்வேறு நாடகம். ஒரு நாளைக்கு ஒரு நாடகம் ஓட்டுவீங்க. எத்தனை மணி காலையில வருவீங்க? சுமார் 1 மணி ஆயிடும். 1 மணி வந்து இந்த இடத்துல தான் உட்காருவேன். மதியம் 1 மணிக்கு வருவீங்க. எத்தனை மணி வரைக்கும் வாசிப்பீங்க? 5 மணிக்கு போயிடுவேன். 5 மணி வரைக்கும் 4 மணி நேரம் இடைவிடாம வாசிச்சுட்டு தான் இருப்பீங்க. 2, 3, 4, 5 4 மணி நேரம் இடைவிடாம வாசிப்பீங்க. சரி. இதுல என்னன்னா இன்னைக்கு என்ன கதை? இன்னைக்கு கோவல செட்டியார் நாடகம். கோவல செட்டியார் நாடகம். இந்த கதையோட கருன்னா மனைவி கணவன் தொலைச்ச மனைவி வந்து அந்த மாதிரி ஏதோ சொல்லு. அதை தேடி வர ஒரு மனைவியை பத்தி நீங்க இப்ப போயிட்டு இருக்கீங்க. நாடகம் வந்து பெண்ணாகிட்டு கட்டியாச்சு. அதான் செட்டியார் இவரு உட்காந்து இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றதுன்னா, இந்த பெண்ணு என்ன தேடி வந்திருக்குது, இதுக்கு வழி என்ன தடவைன்னா கோமாளி கிட்ட சொல்லி அதுக்கெல்லாம் அவர் நாடகத்துல சொல்லுவாரு. யாரு? அந்த செட்டியார். அதுல இதை சொன்னா தான் தெரியும். நான் சொன்னா அதுக்கு தெரியும். அதுதான் கதையோட கரு. இப்போ நான் மொத்தம் எத்தனை இந்த மாதிரி கதை இருக்கு உங்ககிட்ட? பல நாடகம் இருக்குது. ஒரு 10 15 ஏதாவது நாடகம், ஒரு 10 கடை நாடகம் இருக்குது. 10 கதை வச்சிருக்கீங்க. ஆமா. அதுல பேர் ஏதாவது ஒரு அந்த மீதி கதைகளோட பேரு என்ன? அர்ஜுனன் தவசி 1. இதுதான் கோவல செட்டியார் வர்ணமால தவசி. மாத்தாந்தை குடமை. ஆரவழி சூரவழி நாடகம். அபிமன்ன சுந்தரி மாலை. இப்படி எல்லாம் பல நாடகங்களும் இருக்கு. டெய்லி ஒரு கதையை எடுத்து நீங்க 1 மணிக்கு வந்து மாலை 5 மணி வரைக்கும் இதே வாசிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கும். ஆமா சார். வரவங்க உங்களுக்கான அந்த பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க அவங்களால முடிஞ்சதை போட்டு போறாங்க. இதுல உங்களுக்கு எவ்வளவு வருமானம் இருக்கும்? ஏதோ 200 கிடைக்கும், 500 கிடைக்கும், 100 கிடைக்கும், 50 கிடைக்கும். கூட்டம் வந்த மாதிரி. இதை வச்சு உங்களோட அன்றாட தேவைகளை நீங்க பூர்த்தி செஞ்சுக்கலாம். உங்க குடும்பம் எல்லாம் இருக்காங்க. மனைவி மக்கள் எல்லாமே இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க அவங்களாம்? இல்லை, தொழில் மேலக்கிறாங்க. மாலிஷ் போட்டுக்கிறாங்க. எங்கள் பொம்பளை காய்கறி விற்கிறாங்க. வீட்டம்மா. ஆமா. பசங்க என்ன தேய்க்கிறாங்க இங்கே உள்ள இருக்கிறாங்க. நான் இப்படி வந்தா ஒரே பையனா? ஒரு பையன், 3 பொண்ணு. இதெல்லாம் கல்யாணம் பண்ணி பேர பிள்ளைங்கெல்லாம் பேர பிள்ளைங்கள கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கிறாங்க. அவங்களே அப்ப உங்களுக்கு வயசு எவ்வளவு ஆகுது? ஒரு 80 வருஷம் ஆகுது. 80 வயசு மேல ஆகுது. இது 10 வருஷம்னா 70 வயசு வரைக்கும் என்ன பண்ணிருந்தீங்க? இதெல்லாம் பல தொழில் செஞ்சேன் நான். எல்லா பல தொழில். ஆனா இது எப்ப கத்துக்கிட்டீங்க? இதெல்லாம் சின்ன வயசுல நாடகம் ஆடினவன் நான். நீங்க நாடகம் கூத்து கட்டி இருக்கீங்க? கூத்து வாத்தியார் வச்சு நாடகம் ஆடினேன். எந்த வாத்தியார் பேரு? அதெல்லாம் அங்கெல்லாம் ரொம்ப தூரம். சோழியானூர், துரசாமி வாத்தியாரு. அவங்களெல்லாம் நீங்க நாடகம் அப்ப அந்த காலத்துல சின்ன வயசுல இருந்தே நீங்க வாத்தியார் இல்லாத செட்டாம் பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? அது வாத்தியார் வச்சு சின்ன வயசுல நாடகம் ஆடினதான். இப்போ வயசாகி போச்சு. அந்த கதையை வச்சு அதை 10 ரூபா சம்பாதிக்கிறேன். அந்த கதைங்களை சொல்லி இது அந்த வாசிச்சு இது வர மூலியமா வர வருமானத்தை வச்சு நீங்க குடும்பத்தை பாத்துக்கிறீங்க. உங்க தேவைகளும் பூர்த்தி செஞ்சுக்கிறீங்க. குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதையும் முடிஞ்ச அளவுக்கு செய்யறீங்க.
இந்த நாடகம் ஆடினவங்களாம் இப்போ உங்க கூட கூத்து கட்டினவங்க யாரும் இந்த தொழில் செய்யறவங்க யாருமே கிடையாது. இந்த தொழிலே அழிஞ்சிடும். இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அடுத்த சங்கதிகள் யாராவது இருக்காங்களா இதெல்லாம் கொண்டு போக? என்ன கடையில யாரும் இல்லை. நீங்க தான் கடைசி, என்னோட கடைசி விவசாயி மாதிரி கடைசி கூத்து. எங்க பிள்ளை எங்க பேராணிகள்லாம் இந்த இதெல்லாம் என்னத்துக்கு ஒன்று தெரியும். எனக்கு இதெல்லாம் என்னன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன இதை பத்தி விஷயம் தெரியாது. இது முறையா யாராவது கத்துக்கணும்னா அவங்களுக்கு சொல்லி தருவீங்களா? நீங்க சொல்லி தருவேன். எல்லாம் நாடகம் கட்டிக்கணுமே. நாடகம் கட்டி இருக்கணும். நாடகம் கட்டி இருந்தாதான் இது கத்துக்க முடியும். நாடகம் நம்ம சொல்ல வாத்தியார் வச்சு படிச்சா அதை வச்சு அவங்க ஆக்கிட்டு கட்டுறதோ, பெண் ஆக்கிட்டு ஆண் ஆக்கிட்டு கட்டுறதோ நான் கட்டுவேன். நீங்க என்ன ஆக்ட் பண்ணீங்க? நான் எல்லா ஆக்கிட்டும் கட்டுவேன். ஹீரோ, ஆம்பளை, பொம்பளை கட்ட 2 ஆக்கிட்டும் கட்டுவேன். ரெண்டுமே கட்டுவீங்க. இந்த ஜோக்கரு அந்த மாதிரிலாம், இந்த வில்லன் கத்தி சண்டை போடுறது எல்லாமே எல்லா வேஷமும் அந்தந்த நாடகத்துக்கு என்ன தேவையோ ஆம்பளை ஆக்கிட்டு அதை ஆக்கிட்டு பெண் ஆக்கிட்டுக்கு எப்படி அந்தந்த ஆக்கிட்டு கட்டுவேன். ஆக்ட் கட்டி நீங்க பண்ணுவீங்க. ரோடிய சின்ன வயசுல நடந்தது. இப்போலாம் ஆட முடியுமா? பாடு ஏதோ பண்ண முடியாது. ஆட முடியாது. போய் உட்காந்துக்கிட்டு ஏதாவது நாடகத்துக்கு எது ஒரு நாளைக்கு எதாவது 200, 300, 1000 கூட கிடைக்குது. அது ஒன்றும் குறவில்லை. ஏன்னா இந்த தொழில் இப்ப அழிஞ்சு போகுது. அதனால மக்கள் வந்து உங்களுக்கு பண்றாங்க. அவங்க இப்ப இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா தெளிவா ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்த மக்களுக்காக, எங்க நேயர்களுக்காக நல்லா அழகா வாச்சு நல்லா பாடி காட்டுங்களா ஐயா. அங்க சந்தின ராசம் பேட்டு ஓலை மாற சரியான இலக்கண்ணியா அரமமாத குங்குமா குணமல் ஈழக்கண்ணி நானே. அங்க பாரத நாடு மன்னா நாடும் மன்னம் இட தாய்நாட்டு சீமயமோ அழக மாத முத்துரலை துரபலித்த துறப்பாக இருக்கும் மகரம் கொஞ்சம் சொல்லி வர ஏழவ தாடி மாறே வெள்ளை சென்ன சிங்கர மேட தெரிய நம்ம இட தேடும் சீனதோறும் நடினப்பட்டு அமர உயர மேடு தெரிய மேடு தேடும் ஓடிதோறும் நடினப்பட்டு. இந்த இது மொத்தம் கருத்து என்னன்னு சொல்லி இப்ப இது நம்ம என்ன சொல்லியிருக்கணும்? இது ஏலக்கட்டி அரசன தவசு. ஏலக்கட்டி தவசு நடக்குது. தவசி நாடகம் அதுல வர ஒரு பகுதியை நீங்க இப்ப பாடி இருக்கீங்க. அந்த நாடகத்துக்கு இது அரசன தவசி நடக்குது. அரசன தவசி நாடகம் ஏலக்கண்ணி அவரை வழிமறிச்சு பண்ற ஒரு காட்சியை இப்ப நீங்க பாடுனீங்க. அதுதான் இப்ப இந்த இது மாதிரி ஒரு 4 மணி நேரம் இப்படி ஒரு நாடகம் இருக்குது. நிறைய இருக்குது. அது இந்த கலை உங்களோட ஒரு வருத்தம் என்னன்னா உங்களோட அது அந்த கலை அழிஞ்சு போகுது. இந்த அடுத்த சங்கதிகளுக்கு எடுத்துட்டு போக முடியல. அட்லீஸ்ட் பார்த்து நிற்கிற நேயர்களுக்கு இப்படி ஒரு கலை இருந்ததுன்றதை நாங்கள் ஆவணப்படுத்தி வைக்கணுன்றதான் எங்களோட முயற்சி. அதுக்கான வேலைகளை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். நீங்கள் இன்னும் 10 வருஷம், இன்னும் 80 வயசு, இன்னும் 100 வயசை கடந்து நீங்கள் இருக்கணும். நாங்கள் அடுத்த வாட்டி வரும்போதெல்லாம் இல்லை இங்கே வர மக்கள்லாம் இதை பார்த்து இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதை பதிவு செஞ்சுருக்கிற விஷயத்தின் மூலயமா இன்னும் பல 100 மக்கள், பல லட்சம் மக்கள் இந்த அழிகிற கலையை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு, மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கான ஒரு சிறு துரும்பாக நாங்கள் அதை நீங்கள் இருக்கிற காலம் தாண்டியும் இது இந்த பதிவு எதுவுமே நாங்கள் சேர்க்கறதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்துருக்கிறோம். நேர்கள் எல்லாரும் இதை பார்த்து இந்த பக்கம் ஒகேனக்கல் வரும்போது ஐயாவை பார்த்து உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. இந்த மார்க்கெட், அதாவது நம்ம போட்டு புக் பண்ணுற இடத்துலேருந்து ஒகேனக்கல் அந்த பக்கம் படகு சவாரிக்கு இந்த பக்கம் மார்க்கெட்டுக்கு போகிற வழியில தான் ஐயா இருக்காரு. எப்பயும் 1 மணிலேருந்து 5 மணி நேரம் தினந்தோறும் இங்கே தான் இருக்காரு. 80 வயசை கடந்து உள்ள அவருக்கு இந்த கலையை இன்னும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஆர்வத்தோடு இங்கே இருக்காரு. இங்கே வர மக்கள், ஒகேனக்கல் வர மக்கள் அனைவரும் ஐயா வந்து சந்தித்து உங்களுடைய ஆதரவை அவருக்கு தெரிவித்து இந்த கலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சி நீங்கள் எல்லாரும் எடுக்கணுன்றது இந்த பதிவு மூலியமா நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எடுத்துக்கொண்டு போகிறேன் ஐயா. கண்டிப்பாக நன்றிங்க ஐயா. வணக்கம்.